Praise God for bringing us to the closing session of this 3-day Sound Doctrine Seminar number 2. ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு 2னுடைய 3ஆம் நாள் கூட்டத்தின் இறுதி வேளைக்கு நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். The Bible says, "It is not of him who desires, nor of him who runs, but of God who shows mercy." விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. The Bible says, "It is neither by might nor by power, but by my spirit, saith the Lord of hosts." திருமறை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். And the Bible says, Paul planted, Apollos watered, but God gave the increase. இறை வார்த்தை சொல்கிறது, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். We thank God for the grace and his enablement which were so abundantly available to us, and his power that was manifested through us during these 3 days in this campus. இந்த 3 நாட்களிலே இந்த வளாகத்திலே தேவனுடைய அனந்த கிருபையும் உந்துதலும் தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடும் அபரிமிதமாய் காணப்பட்டதற்காக அவரை துதிக்கின்றோம். We thank God for the word of God which is profitable for doctrine, for reproof, for correction and instruction in righteousness, that every one of us may be thoroughly equipped for every good work. உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் மனிதனை தேறினவனாக நிறுத்துகிறதற்கு ஏதுவான இந்த பரிசுத்த வேத வாக்கியங்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றோம். We praise God for the health that he granted to all of us and the safety that he granted us during our 3-day stay here. இந்த 3 நாட்களிலே தேவன் நம் அனைவருக்கும் கொடுத்ததான நல்ல ஆரோக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். And as we would get back to our respective places, hopefully we would also pray that the Lord will enable us to have journey mercies granted to us, and that we will see our families back home in good shape. நாம் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுதும் கூட திரும்புகின்ற வேளையிலே தேவன் நமக்கு பயண கிருபைகளை தரவும், நாம் சந்திக்க இருக்கின்ற குடும்பத்தின் மக்களை நன்றாக காத்துக்கொள்ளவும் நாம் ஜெபிப்போம். And during these 3 days we were introduced to many subjects which we looked at critically on the face of the light of the scriptures. வேதத்தின் வெளிச்சத்திலே பல வேத சத்தியங்களை நாம் பகுப்பாய்வு நோக்கத்திலே சிந்தித்தோம். This has been only an introduction, and it is for you to move into the deeper areas and the extensiveness of God's word. இங்கு தரப்பட்டவை உங்களுக்கு அறிமுக வார்த்தைகள் தான். நீங்கள் இன்னும் ஆழங்களுக்குள் கடந்து செல்வதற்கு நீங்கள் தனியே பிரயாசம் எடுக்க வேண்டும். A whole lifetime is not sufficient to sufficiently study the word of God. இறை வார்த்தையை போதுமான அளவு நாம் படித்து அறிவதற்கு நம்முடைய முழு வாழ்க்கையுமே போதுமானது அல்ல. Paul was about to die and depart from his earthly tabernacle. தன்னுடைய பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு பிரிந்து போகக்கூடியதான மரண நாள் பவுலுக்கு சமீபித்தது. Maybe another few days or weeks before he would breathe his last. தன்னுடைய கடைசி பிரசங்கத்தை செய்வதற்கு முன்னதாக ஒரு சில நாட்களோ அல்லது ஒரு சில வாரங்களே இருந்தன. But he told Timothy to bring his overcoat with him and not forget to bring his parchments and his books. அவன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, என்னுடைய மேற்சட்டையை எடுத்து வர மறவாதே, அதோடு கூட என்னுடைய புத்தகங்களை எடுத்து வரவும் நீ மறவாதே என்று கூறுகிறார். In other words, Paul was a learner till the end of his life. பவுல் தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை ஒரு வேத மாணாக்கனாகவே இருந்தார். If you must be a teacher, you must be a good learner. நீங்கள் ஒரு போதகராய் இருக்க வாஞ்சிப்பீர்களேயானால் முதலாவது நீங்கள் ஒரு மாணவனாய் இருக்க வேண்டும். When you stop learning, you cease to be a good teacher. நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தும் பொழுது கற்றுக் கொடுக்க தகுதியற்றவர்களாகின்றீர்கள். We never know it all, and we never know anything enough. நாம் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அல்ல, அறிந்தவற்றையும் முழுமையாக அறிந்தவர்களும் அல்ல. Our knowledge is imperfect, and we should have a constant pursuit to grow
in the knowledge and understanding of God and His ways revealed through Jesus Christ on the pages of the Holy Bible. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஆகவே தேவனை பற்றிய அறிவிலே நாம் வளர்ந்து பெருகும்படியாக அவர் வெளிப்படுத்தப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேதத்தின் பக்கங்களிலே நாம் எப்பொழுதும் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். You bought lots of books. I am very encouraged about the enthusiasm with which you just visited the bookstall, but it is important. These books must be used. நீங்கள் புத்தகங்கள் பலவற்றை புத்தக சாலையில் நின்று வாங்கினது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவைகள் மிகச் சிறந்த புத்தகங்கள். ஆனால் இவைகளை வாங்கினால் மட்டும் போதாது, இவைகள் பயன்பட வேண்டும். Take for example a Bible dictionary that you have purchased. வேத அகராதி ஒன்றை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Don't just keep it on your shelf to refer only when you want to refer. நீங்கள் வேத குறிப்பு ஒன்றை எப்பொழுது பார்க்க விரும்புகிறீர்களோ அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று அலமாரியிலே வைத்து விடாதிருங்கள். That does not work out well. அது நல்ல விதத்திலே செயல்படாது. On the other hand, மாறாக you can decide every night before I go to bed, I will read one page from the Bible dictionary. வேத அகராதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு நான் படுப்பதற்கு முன்னதாக குறைந்தது ஒரு பக்கத்தை வாசிப்பேன். So that means in about 2 years you can finish reading through one Bible dictionary. இவ்வாறு தீர்மானிப்பீர்களேயானால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளிலே ஒரு வேத அகராதியை நீங்கள் முழுவதும் வாசித்து முடித்து விடுவீர்கள். Which means that is better and that is more than equivalent to visiting the Holy Land 100 times. பரிசுத்த பூமி என்று சொல்லுகின்றதான இடத்திற்கு 10 முறை பயணிப்பதை விட இந்த ஒரு வேத அகராதியை நீங்கள் முழுவதுமாக படிப்பது சிறந்ததாகும். And as you open the Bible and you meditate it, we have the Holy Spirit whom we can trust will bring to our remembrance the things we have read here and there in the Bible dictionaries which give us the background. So putting them all together, you find the real meaning of the text emerging. வேத அகராதியிலும் இன்னும் பிற ஆய்வு புத்தகங்களிலும் நாம் ஆங்காங்கே அவ்வப்பொழுது படித்ததான பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நாம் வேதத்தை திறந்து தியானிக்கும் பொழுது நமக்கு நினைப்பூட்டி அவைகளை ஆங்காங்கே அழகாக கொண்டு வந்து இணைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். I don't prepare just for a program. I keep studying all my life. நான் ஒரு கருத்தரங்கிலே பிரசங்கிப்பதற்காக என்று உட்கார்ந்து எந்த செய்தியும் தயாரிப்பதில்லை. என் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டே இருக்கின்றேன். And then when I prepare for a program, the Holy Spirit brings to my mind from my notes and I put them all together, which means it is not a last minute preparation. It has been going on for months and years and I have brought it here before you. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக ஆயத்தப்படும் பொழுது ஏற்கனவே என்னுடைய குறிப்பேடுகளிலே நான் சேமித்து வைத்திருக்கின்றதான பல்வேறு சத்தியங்களிலே இதனை பிரசங்கிக்கலாம் அதனை கூறலாம் என்று பரிசுத்த ஆவியினாலே நான் ஏவப்பட்டு அவைகளை நான் இதற்கென்று சொல்லி சமைத்துக் கொள்கின்றேன். ஆக இந்த ஆயத்தங்கள் எல்லாம் கடைசி நேரத்திலே உருவாக்கப்பட்டதான திடீர் உபதேசங்கள் அல்ல. காலகாலமாக மாதங்களாக வருடங்களாக உட்கார்ந்து சமைக்கப்பட்டதான பண்டங்கள். Only then when you are on the pulpit you will have a grip in the subject. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது மட்டுமே பீடத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் பிரசங்கிக்க போகின்ற பாடத்தை குறித்ததான ஒரு பிடிப்பு உங்களுக்கு இருக்கும். And only then your listeners will be able to understand there is something very clear and systematic in what he is telling. நீங்கள் அப்படி பிரசங்கிக்கும் பொழுது மட்டுமே உங்கள் பிரசங்கத்தை கேட்கின்றவர்கள் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு ஒழுங்காக இருக்கிறதே என்கிற எண்ணத்தில் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். So without enough and sufficient and hard working homework we cannot accomplish much from the pulpits. போதுமான திருப்தியான அளவு ஆயத்தம் நீங்கள் அறையிலே செய்யாத பட்சத்திலே அம்பலத்திலே இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்ய எதிர்பாராதிருங்கள். So I encourage you, all of you who are in the ministry of God's word in some way or other, never sacrifice homework before you got on the pulpit. நீங்கள் பிரசங்க பீடத்திலே ஏறுவதற்கு முன்னதாக எந்த விதமான ஊழியத்தை நீங்கள் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி உங்களை நான் உற்சாகப்படுத்தி கூற விரும்புவது நீங்கள் வீட்டிலே செய்ய வேண்டிய வீட்டு பயிற்சியை ஒருபோதும் தவறவிடாதிருங்கள். The hard working farmer must be the first to partake of the crops.
பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலனில் பங்கடைய வேண்டும். First, you must be benefited before you could benefit other people. மற்றவர்களுக்கு நீங்கள் பயன் தருவதற்கு முன்னதாக முதலாவது நீங்கள் திருவசனத்தால் பயனடைய வேண்டும். Now that much about the concluding lines for this 3-day program. இந்த 3 நாள் நிகழ்ச்சியினுடைய நிறைவிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற வார்த்தை அதுதான். Now I would like to spend some time with you, not on any doctrine, but I want to speak to you about the ministry. இந்த இறுதி செய்தியிலே நான் எந்த உபதேசத்தை குறித்தும் பேசாமல் முடிவுரையாக ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Now that's about ministry of the Lord. தேவனுடைய திருப்பணியை குறித்த ஒரு செய்தி. Because most of you are involved in some way or other in the ministry of God, so I thought that at the end of this program I send you with some exhortations and counsel for your ministry. இங்கு குழுமி இருக்கிற நீங்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்திலே எப்படியோ தேவனுடைய ஊழியத்திலே ஈடுபாடு கொண்டுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனபடியினாலே நீங்கள் இங்கிருந்து செல்வதற்கு முன்னதாக நடைமுறையாக சில புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் இறைப்பணிக்கு ஏற்றவாறு நான் சொல்ல விரும்புகின்றேன். Now the title of this concluding talk is God Approved Ministry. இந்த நிறைவு செய்தியினுடைய தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் திருப்பணி. God Approved Ministry. கடவுள் அங்கீகரிக்கும் ஊழியம். A Christian worker is a servant of God. ஒரு கிறிஸ்தவ ஊழியர் தேவனுடைய வேலையாள். Let me say that again. மீண்டுமாய் சொல்கின்றேன். Don't miss the stress I give on these lines. நான் சொல்லுகின்ற வாக்கியத்திலே குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு கொடுக்கும் அழுத்தத்தை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். A Christian worker is a servant of God. கிறிஸ்தவ அருட்பணியாளர் ஒருவர் தேவனுடைய ஊழியனாய் இருக்கிறார். As such, his supreme motive must be to please God and earn his approval in everything he does. இப்படி இருக்க அவன் செய்கின்றதான அனைத்து காரியங்களிலும் அவன் தேவன் ஒருவரையே பிரியப்படுத்தவும் அவருடைய ஒப்புதலை பெறவுமே அவன் விரும்ப வேண்டும். Galatians chapter 1 and verse 10. கலாத்தியர் 1:10. Do I now persuade men or gods? Please turn to the Bible references. வசனங்களை திருப்பி வாசித்து பாருங்கள். 10ஆம் வசனம், இப்பொழுது நான் மனிதரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? Do I seek to please men? If I still pleased men, I would not be a servant of Christ. மனிதரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. If I still pleased men. நான் இன்னும் மனிதரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால். That means he refers to some kind of a continuation of the past. கடந்த காலத்திலே நடந்ததினுடைய தொடர்ச்சியை இந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகின்றார் என்று பொருள்படுத்தலாம். Now usually we are not born as servants of God, we become servants of God. தேவனுடைய ஊழியர்களாக நாம் பிறப்பதில்லை, தேவனுடைய ஊழியர்களாக நாம் மாறுகின்றோம். That means until that point our philosophies might be quite different. அதுவரை நம்முடைய தத்துவங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். We will be constantly guided by that thought, what would people think about this? What would people think about this? That will be the dominating thought of our works. அதற்கு முன்னதாக நாம் பேசும் பொழுதெல்லாம் மக்கள் இதை குறித்து என்ன நினைப்பார்கள், அவர்கள் இதை குறித்து என்ன யோசிப்பார்கள் என்று நாம் நினைத்திருப்போம். But from the point that you become a servant of God, you have decided to serve God in His vineyard, you have to say, I don't continue to please men. If I still please men according to the old order, I should not be a servant of Christ. That's the message of this particular text. எப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறிவிட்டீர்களோ, எப்பொழுது இறைவனுக்கு தொண்டாற்றும்படியாக நீங்கள் அருட்பணியாளராய் வந்துவிட்டீர்களோ, அப்பொழுது அதற்கு முன் இருந்தபடி அல்லாதபடி இன்னும் மனிதரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இராதபடி தேவனை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும். அப்படி தொடர்ந்து நீங்கள் மனிதரை பிரியப்படுத்துவீர்களேயானால் நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அல்ல. 2 Timothy 2nd chapter 4th verse. 2 தீமோத்தேயு 2:4. And now we will look at the latter portion of that verse. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி. He may please him who enlisted him as a soldier. ராணுவத்தில் சேவகம் பண்ணுகிறவன்
தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கே Ah. ஏற்றவனாய் இருக்கும்படி Ah. அவரை மட்டுமே பிரியப்படுத்துவான். So any soldier, he tries to please his commander because he has come under a commitment. That is a truth, a picture Apostle Paul is serving young Timothy. எந்த போர் சேவகனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டதான ராணுவ தலைவனுக்குத்தான் அவன் கீழ்ப்பட்டிருப்பான், அவரைத்தான் பிரியப்படுத்த அவன் விரும்புவான் என்று பவுல் இங்கே அழகாக ஒரு சித்திரத்தை வரைகிறார். In order to have the approval of God in our ministries, there are several choices you have to make at every level. நம்முடைய திருப்பணியிலே தேவனுடைய அங்கீகாரம் தொடர்ந்தேச்சியாய் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் சில தெரிவுகளை பல கட்டங்களிலே செய்தே ஆக வேண்டும். We have to make some choices, and those choices we need to make almost at every level of our ministry. நம்முடைய திருப்பணியின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் இந்த தெரிந்தெடுப்புகளை செய்துதான் ஆக வேண்டும். And I have noted down 7 of them from my experience and from what I have learned from the examples of several men of God, and more primarily and predominantly from the Word of God. நான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் மற்றும் தேவ பணியை சிறப்பாய் செய்கின்றதான பிற தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை வார்த்தையினின்றும் கற்றுக்கொண்டதான 7 முக்கிய தெரிந்தெடுப்புகளை நான் இங்கே குறித்து வைத்திருக்கின்றேன். Choice number 1. முதலாவது தெரிந்தெடுப்பு, Glory of God or gratification of self. தேவ மகிமையா சுய மேன்மையா? Once again. மீண்டுமாய் சொல்கிறேன், Glory of God or gratification of self. இறை மாட்சிமையா அல்லது சுய பெருமையா? Turn with me to book of Psalms 115. 115ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I will read to you verse 1. Most of you know this verse by heart. முதலாம் வசனத்தை வாசிக்கின்றேன். உங்களில் பலருக்கு இந்த வசனம் மனப்பாடமாக தெரியும். Not unto us, O Lord, not unto us, but to your name give glory because of your mercy and because of your truth. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். Are you noticing the emphasis that is given in this passage? இந்த வசனத்திலே எந்த இடத்திலே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? Please look at the repetition. அங்கே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற சொற்றொடரை கவனியுங்கள். It is not just for the song's sake, for the composition sake it is repeated, but there is an emphasis for the truth. ஏதோ சொல் நயத்திற்காக அல்லது எதுகை மோனைக்காக இந்த வார்த்தைகள் இப்படி எழுதப்படவில்லை, வேண்டுமென்றே கருத்தை அழுத்தி கூறுவதற்காக எழுதப்பட்டுள்ளது. Not unto us, O Lord, not unto us. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. Not unto us, not unto us, but unto you, O Lord. எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, உம்முடைய பெயருக்கே புகழ் வரப்பண்ணும். Whatever may be the kind of your ministry, உங்களுடைய அருட்பணி எவ்விதமானதாக இருந்தாலும் சரி, maybe it is a church planting ministry, ஒருவேளை சபை நிறுவும் பணியாக இருக்கலாம், or it may be church perfecting ministry, அல்லது சபையை பூரணப்படுத்தும் ஊழியமாய் இருக்கலாம், it may be an outreach ministry, அல்லது சந்திப்பு ஊழியமாய் இருக்கலாம், or it may be an edification ministry for a group of believers, அல்லது ஒரு கூட்டம் விசுவாசிகளை பக்தி விருத்தி அடைய செய்கின்ற ஊழியமாய் இருக்கலாம், it may be a local ministry, உள்ளூர் ஊழியமாய் இருக்கலாம், or it may be a translocal ministry, அல்லது உலகளாவிய ஊழியமாய் இருக்கலாம், it may be a residential ministry, தங்கி செய்யும் ஊழியமாக இருக்கலாம், or it may be a mobile ministry. அல்லது நாடோடி ஊழியமாக இருக்கலாம். Whatever may be the type of your ministry that you are called unto, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றதான அருட்பணியினுடைய தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, the end of that program or whatever you do must have only one aim, that is the glory of God. உங்களுடைய திட்டத்தினுடைய முடிவு அல்லது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தினுடைய முடிவு தேவனை மகிமைப்படுத்துவதாகவே இருக்க வேண்டும். Take for example a sample passage from the testimony of missionary Paul.
மிஷனரி பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். Romans 15th chapter. ரோமர் 15வது அத்தியாயம். You can read from verse 9 to 12 onwards. 9 முதல் 12 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். He talks about his missionary work. தன்னுடைய மிஷனரி பணியை குறித்து அவர் சொல்லுகின்றார். And basically he was a missionary to the non-Jews or to the Gentiles. யூதர் அல்லாத புறவினத்தாருக்கே அவன் அப்போஸ்தலனாய் இருக்கும்படியாய் அழைப்பு பெற்றவன். See how beautifully he quotes the Old Testament scripture to support his singular aim and motive in life. பழைய ஏற்பாட்டு வசன குறிப்பை தன்னுடைய சாட்சிக்கு ஏதுவாக எப்படி மேற்கோள் காட்டி கூறுகிறார் என்று நீங்கள் அங்கே கவனியுங்கள். That the Gentiles might glorify God for his mercy, as it is written, for this reason I will confess to you among the Gentiles and sing to your name. புறவினத்தாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்கிறேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறவினத்தாருக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. இது நிமித்தம், for this reason. இது நிமித்தம். Why do I go to preach the gospel to the Gentiles? புறவினத்தாருக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படி நான் ஏன் புறப்பட்டு செல்கிறேன்? Not because they will otherwise be lost and go to hell. அவர்கள் இழக்கப்பட்டு நரகத்திற்கு போய்விடுவார்களே என்ற காரணத்தினால் அல்ல. That is secondary reason. அது இரண்டாவது காரணம். That is a circumferential reason. அது சுற்றுவளைய காரணம். Now why do I go to preach the gospel? நான் ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் செல்கின்றேன்? For this reason. What is that reason? In order that they may glorify God. இது நிமித்தமாக, எது நிமித்தமாக? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. And the 10th verse in the English Bible it says, and again he says. 10வது வசனத்திலே மேலும் என்று குறிப்பிடப்படுகிறது. And 11th verse he says, and again praise the Lord. 11வது வசனத்திலே மீண்டும் அதே மேலும் என்கிற வார்த்தை. 12th verse, and again Isaiah says. 12வது வசனத்திலும் அதே வார்த்தை மேலும் திருப்பி வருகின்றது. And again, and again, and again. Thrice it is brought there to stress the truth that whatever we do, it must be exclusively for the glory of God. மேலும் 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 என்று மும்முறை அழுத்தி கூறப்பட்டுள்ளதான இந்த வசனங்களின் மூலமாய் நாம் என்ன அறிந்து கொள்கின்றோம்? நாம் எதை செய்தாலும் அதன் மூலமாக தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். If you have two aims in your life, in ministry, you have one too many. உங்களுடைய வாழ்க்கையிலே 2 குறிக்கோள் இருக்குமானால் ஒன்று அளவுக்கு அதிகமானது என்று பொருள். And these are the words of George Verwer, the founder director of Operation Mobilization. ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்கிறதான இயக்கத்தினுடைய நிறுவனராகிய ஜார்ஜ் வெர்வர் என்பவருடைய கூற்று இது. I always follow that in my life. அந்த வாசகத்தை நான் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் நினைவு கூறுவேன். Before coming to preach anywhere, if I pray or lead a prayer, I don't say, Lord, enable me to preach well, shout well, get good words. All that is not my main prayer. My main prayer, Lord, I am going there on the pulpit. Help me, O God, to glorify you. நான் பிரசங்க பீடத்திற்கு செய்தி கொடுக்க வருவதற்கு முன் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, நான் நன்றாக பிரசங்கிக்க, நன்றாக கூச்சலிட, நன்றாக வசனங்களை சொல்ல, நல்ல வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே என்றெல்லாம் நான் ஜெபிக்க மாட்டேன். அது இரண்டாம் தரமான ஜெபம்தான். ஆனால் நான் ஜெபித்து வருகின்றதான காரியம், ஆண்டவரே, என் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தும். Now that's what Apostle Paul testified when he wrote to 2 Corinthians. 2 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் அவ்வாறே சாட்சி பகர்ந்தார். 10th chapter. 10வது அத்தியாயம் Verses 16 and 17. 16-17 வசனங்கள். To preach the gospel in the regions beyond you and not to boast in another man's sphere of accomplishment. உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படியே உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். And then in verse 17 we read, he who glorifies, let him glory in the Lord. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டட்டும். I want to present two examples before you in this context. One is Jesus and other is Apostle Paul. இந்த சூழலிலே 2 நபர்களை எடுத்துக்காட்டாக முன்வைக்க விரும்புகின்றேன். ஒன்று இயேசு, மற்றொன்று பவுல். Jesus performed wonderful mighty miracles. இயேசு கிறிஸ்து அதிசயமான அபூர்வமான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினார். Blind saw, குருடர்கள் பார்வையடைந்தார்கள், deaf began to hear, செவிடர்கள் கேட்டார்கள், dumb began to speak, ஊமையர் பேசினார்கள், lame began to leap for joy. நடக்க முடியாதவர்கள் குதித்தெழுந்து நடந்தார்கள். You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது? People who watch these things, they glorify God who has given such power
to man. இந்த அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்த மக்கள் என்ன சாட்சி சொன்னார்கள்? இவ்விதமான அடையாளங்களை செய்வதற்கு இந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் இவருக்கு கொடுத்த தேவனுக்கு மகிமை Are உண்டாவதாக. you able to see the Lord Jesus Christ was able to reflect the wholesome glory to the Father? That is how he acted. இயேசு கிறிஸ்து தான் செய்ததான அனைத்து அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றின் மூலமாகவும் மக்கள் இயல்பாக பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அந்த விதத்திலே அவர் நடந்து கொண்டார். Galatians 1st chapter verses 23 and 24. கலாத்தியர் 1:23-24 They வசனங்கள். were hearing only, he who formerly persecuted us now preaches the faith which he once tried to destroy. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Verse 24, that should be our ultimate expectation. 24ஆம் வசனம்தான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க வேண்டும். And they glorified God in me. அவர்கள் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். You know, when they looked at Paul with all his oratory skill, which he developed and learned, with all the Old Testament knowledge which he acquired at the feet of Gamaliel, when he started to reason out and preach, what did they say? Oh, this is the one who was once trying to destroy this faith. Now he is declaring that faith. And they did not stop there. They glorified God in Paul. தன்னுடைய பழைய ஏற்பாட்டு ஞானத்தின் மிகுதியினாலும் தன்னுடைய சொல் அலங்காரத்தினாலும் கமாலியேலின் பாதத்தருகே உட்கார்ந்து கற்றுக்கொண்டதான உபதேச அறிவினாலும் நய வசனிப்பினாலும் அவன் நிறைந்து பேசும் பொழுது மக்களுடைய சாட்சி என்ன? ஆஹா, தான் அழிக்க தேடின விசுவாசத்தையே இப்பொழுது இவன் பிரசங்கிக்கின்றான், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்னார்கள். And that is why it is very important that if people by mistake, generally by default, they will do it. If they glorify us, we should instantly and immediately and implicitly correct them. சில நேரங்களிலே தவறாக அறியாமல் மக்கள் நம்மை மகிமைப்படுத்த புகழ துவங்குவார்களேயானால் உடனடியாக நாம் அவர்களை நிறுத்த வேண்டும். Behave like Paul and Barnabas in Lystra. லிஸ்திராவிலே பவுலும் பர்னபாவும் இன்னவிதமாய் நடந்து கொண்டதை நீங்கள் கவனியுங்கள். They brought garlands to them. மாலைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். They brought oxen to be sacrificed for them. பலியிடுவதற்காக எருதுகளை கொண்டு வந்தார்கள். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They tore their clothes and ran away from that crowd and said, why are you doing this vain thing? சட்டையை கிழித்துக் கொண்டு ஏனையா இப்படி செய்கிறீர்கள் என்று ஓட்டமாய் ஓடி போனார்கள். And in the Corinthian church, one said, I belong to Paul, other said, I belong to Apollos, the other said, I belong to Cephas, and other said, I belong to Jesus Christ. கொரிந்து சபையிலே ஒரு கூட்ட மக்கள் சொன்னார்கள், நான் பவுலை சேர்ந்தவன். இன்னொருவர், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். How did Paul solve that problem? அப்பொழுது அந்த பிரச்சனையை பவுல் எவ்வாறு தீர்த்து He was வைத்தார்? not trying to compare what Paul does or what Apollo does or what Cephas does. That is not how he sorted out the problem. பவுல் எவ்வாறு நடந்து கொண்டார், அப்பல்லோ எவ்வாறு நடந்து கொண்டார், கேபா எவ்வாறு நடந்து கொண்டார் என்று சொல்லி அவர் சீர்தூக்கி பார்க்கவில்லை. He took off all their eyes from what was happening at the horizontal plane to the cross of Jesus Christ. அங்கே சமதளத்திலே நடந்து கொண்டிருந்ததான காரியங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தினார். What was his question? அவனுடைய கேள்வி என்ன? Was Paul crucified for you? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். You see, when you bring that up, you just smash the whole thing out. சிலுவையை நீங்கள் உயர்த்தும் பொழுது மற்ற எல்லாம் தவிடுபொடியாகிவிடும். Was Paul crucified for you? That question will solve the whole problem. Otherwise, whether Paul is better than Silas or Silas is better than Apollos or Apollos is... No, that comparison is all brought to nothing when you say about crucifixion. சிலுவையை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது மற்றவைகள் எல்லாம் அங்கே அர்த்தமற்று போய் விடுகின்றன. மற்றபடி பவுல் சீலாவை விட பெரியவரா, சீலா கேபாவை விட பெரியவரா, அப்பல்லோ என்று இந்த விவாதம் போய்கொண்டே இருக்கும். There was Herod one day. Herod. ஏரோது. And he gave a big oration. மிகப்பெரிய சொற்பொழிவு ஒன்றை அவன் நிகழ்த்தினான். And what did people say? மக்கள் என்ன சொன்னார்கள்? This is the voice of God. இது தேவ சத்தம். Did God kill him for that? அதற்காக தேவன் அவனை கொன்றாரா? No. இல்லை. But what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது?
he did not give God the glory. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. So he died of worms. புழுபுழுத்து இறந்தான். I have a question. எனக்கு ஒரு கேள்வி. If with an unbeliever, God is so strict in the matter of giving glory, how strict he will be with those of us who are believers and called to serve God. தேவனுக்கு மகிமையை செலுத்துகின்றதான காரியத்திலே அஞ்ஞானியான அவிசுவாசி ஒருவனிடத்திலேயே இவ்வளவு கடுமையாய் ஆண்டவர் நடந்திருப்பாரேயானால் ஆண்டவரை நன்றாக அறிந்திருக்கின்ற விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே அவர் எவ்வளவு தூரம் கண்டிப்பாய் இருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள். Just leave that question to you and that's enough for your further meditation. இந்த கேள்வியை நான் பதில் காணும்படியாக உங்களிடத்திலேயே விட்டு விடுகின்றேன். உங்களுடைய தியானத்திற்கு இது போதுமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். Glory of God or gratification of self, that's the first choice we have to make. நாம் எடுக்க வேண்டிய முதல் தெரிந்தெடுப்பு தேவ மகிமையா சுய மேன்மையா. Number 2. இரண்டாவது, people oriented or program minded. மக்களை குறிக்கோளாக வைத்தா அல்லது நிகழ்ச்சிகளை மையமாக வைத்தா. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், people oriented or program minded. மக்களை குறிக்கோளாக வைத்தா அல்லது நிகழ்ச்சிகளை மையமாக வைத்தா. When you start ministering for God, people normally flock around you. நீங்கள் தேவனுக்காக திருப்பணியாற்ற முற்படும் பொழுது மக்கள் உங்களை கூடி கூட்டம் கொள்ளுகிறார்கள். Don't use people to your advantage. உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக மக்களை பயன்படுத்தாதிருங்கள். 2 Corinthians 12th chapter. 2 கொரிந்தியர் 12வது அத்தியாயம். I will read from 17 to 19. 17 முதல் 19 வசனங்கள். Did I take advantage of you by any of those whom I sent to you? நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? Did I take advantage? உங்களிடத்தில் நான் ஆதாயத்தை தேடினதுண்டா? I urged Titus and sent our brother with him. தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். Did Titus take advantage of you? தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? Did we not walk in the same spirit? நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் Did we not நடந்தோம் அல்லவா? walk in the same steps? ஒரே அடிச்சுவடுகளில் நாங்கள் நடந்தோம் அல்லவா? Do you think that we excuse ourselves to you? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? We do all things, beloved, for your edification. சகலத்தையும் பிரியமானவர்களே உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். Don't use people to your advantage. உங்களுடைய ஆதாயத்திற்காக மக்களை பயன்படுத்தாதிருங்கள். 3 days of Bible teaching program was over. 3 நாள் வேத போதனை முகாம் நிறைவு பெற்றது. I don't know whether it was only during the daytime Jesus was teaching or both in the night also he was teaching. பகல் நேரங்களில் மட்டும் இயேசு போதித்தாரா அல்லது இரவிலும் போதித்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. 3 days program over. 3 நாள் நிகழ்ச்சி முடிவடைந்தது. It was evening time. அது மாலை நேரம். The disciples as usual became very diplomatic. சீஷர்கள் வழக்கமாகவே அவர்கள் மிக சாதுரியமாய் செயல்பட்டார்கள். They suggested to Jesus, you better send them out at 4:30, otherwise you have to give them dinner. 4:30 மணிக்கு அவங்களெல்லாம் பத்தி விட்டுருங்க, இல்லைன்னா இரவு சாப்பாடு போட்டு கட்டுப்படியாகாது. It's diplomacy. இது அவர்களுடைய சாமர்த்தியம். But what did Jesus say? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? 3 days they had been with me listening to the word of God. 3 நாட்கள் என்னோடு அமர்ந்து வசனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். If we send them away like that, இப்படியே நாம் அவர்களை அனுப்பிவிட்டால் we will become free, நாம் ஓய்வெடுப்போம், but they will faint. அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள். Isn't it? அப்படித்தானே சொன்னார். Are you able to imagine that scene? இப்படிப்பட்ட ஒரு காட்சியை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? This is what I call making choices. இதுதான் நான் சொல்லுவது தெரிந்தெடுப்புகள் செய்வது. If we send them away, we will become free and we can relax. அவர்களை நேரத்தோடு அனுப்பிவிட்டால் நாம் ஓய்வெடுக்கலாம், நாம் நன்றாக இருக்கலாம். But if we send them like that, they will faint. ஆனால் அப்படியே அவர்களை அனுப்பினால் அவர்கள் சோர்ந்து போவார்களே.
Are we program oriented or are we trying to edify and bless people? நிகழ்ச்சிகளே நம்முடைய மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றனவா அல்லது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளா இருக்கிறதா? Once again, 2 Corinthians 12th chapter. 2 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்தை மீண்டுமாய் எடுத்துக்கொள்வோம். Verse 15. 15ஆம் வசனம். I will very gladly spend and be spent for your souls, though the more abundantly I love you, the less I am loved. நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆன்மாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். Keep on spending, that is giving. கொடுத்துக் கொண்டே இருங்கள். Keep on spending, that is giving. செலவழித்துக் கொண்டே இருங்கள், அது கொடுத்தல். Start being spent. That is where sacrificing begins. செலவு பண்ணப்பட துவங்குங்கள், அப்பொழுதுதான் தியாகம் துவங்குகிறது. And that is where Christian ministry really begins to blossom. அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தவ அருட்பணி மலர்கின்றது. The more I bless you, the less I am loved by you. எந்த அளவுக்கு அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்கின்றேனோ அந்த அளவுக்கு உங்களால் குறைவாக அன்பு கூறப்படுகிறேன். Doesn't matter. அதை பற்றி கவலை இல்லை. Because I want to bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன். Not out of compulsion. கட்டாயத்தினால் அல்ல. I will very gladly spend and be spent for your souls. மிகவும் சந்தோஷமாய் உங்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். This does not happen automatically. இது சாதாரணமாக நடப்பது கிடையாது. Basically, mankind and humankind is selfish. இயல்பாகவே மனுக்குலம் தன்னலமாகவே இருக்கிறது. What will I get? That's the trend and spirit of the age. இந்த காலத்தினுடைய எண்ணமெல்லாம் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? So that is the basic culture. இதுதான் அடிப்படை கலாச்சாரம். Everything is around that. இதை சுற்றிதான் எல்லாமே இயங்குகின்றது. Now you think about business. வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Now we are all using our cell phones. நாம் எல்லாரும் அலைபேசிகளை உபயோகிக்கின்றோம். You think all the cell phone manufacturers and all the Airtel and all those network people are so desirous that we should be communicating with one another and bless the community? நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களோடு பேசி மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சமுதாயத்திலே நாம் ஒருவர் அளவலாவி குதூகலிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலா இந்த ஏர்டெல் போன்றதான அலைபேசி நிறுவனங்கள் எல்லாம் செயல்படுகின்றன. They always have a hidden cost. A hidden agenda is always there. எல்லாருடைய மனதிலுமே மறைவான ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கத்தான் செய்யும். Now that spirit should not dominate in Christian ministry. That's what I'm saying. கிறிஸ்தவ ஊழியத்திலே அப்படிப்பட்டதான யுக்திகள் மேலோங்கி நிற்க கூடாது. There should be no hidden agenda in our ministry. நம்முடைய திருப்பணியிலே மறைவான நிகழ்ச்சி நிரல் எதுவும் இருக்க கூடாது. There should be no hidden cost in whatever we serve to people. நாம் மக்களுக்கு கொடுக்கின்றதான எந்த பொருட்களிலும் மறைவான விலை என்று ஒன்றுமே இருக்க கூடாது. What I am telling and teaching you now is a very unpopular thing. நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறதெல்லாம் அவ்வளவு பிரபலமான காரியம் அல்ல. It was there in the time of Paul also. பவுலினுடைய நாட்களிலும் இப்படித்தான் இருந்தது. Philippians 2nd chapter. பிலிப்பியர் 2வது அத்தியாயம். Reading from the 17th verse. 17ஆம் வசனம் முதல். I am being poured out as a drink offering on the sacrifice and service of your faith. I am glad and I rejoice with you all. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். In a meat offering, when you burn it, at least the ashes will be left behind. போஜன பலியாக ஒன்றை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது அதனை தகனிக்கும் பொழுது மீதமாக சற்று சாம்பலாவது இருக்கும். But when you talk about drink offering, the fluid offering, when you pour it out, nothing is left. It is all gone. So Paul doesn't call himself a meat offering. He calls himself a drink offering, poured on the service and sacrifice for people. ஆனால் பானபலி என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றப்படும் பொழுது ஊற்றப்பட்டதுதான், அதனை திருப்பி எடுக்க முடியாது. ஆகவே பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது தன்னை போஜன பலிக்கு ஒப்பனையாக சொல்லாமல் பானபலிக்கு ஒப்பனையாக சொல்லுகின்றார்.
This is a very unpopular thing those days also. அந்த நாட்களிலே இதுவும் கூட பிரபலியமற்ற ஒரு காரியம். Why? Reading from verse 19. 19ஆம் வசனம் முதல், I trust in the Lord Jesus to send Timothy to you shortly, that I may also be encouraged when I know how you get on. நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். Why? ஏன்? I have no one like-minded who will sincerely care for your state. அது ஏன் என்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. And verse 21. 21, For all the others, they seek their own and not the things which are of Christ Jesus. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடுகிறார்கள். Paul had so many churches, so many people, so many associates. பவுலுக்கு அநேக சபைகள், அநேக உடன் ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் இருந்தார்கள். But he picked up Timothy and said, he's the only fellow who has no hidden agenda. He will inquire about you just like I sincerely do. தீமோத்தேயு ஒருவனை மட்டும் தனித்து எடுத்து இந்த தீமோத்தேயை அனுப்புகின்றேன், அவன் என் உள்ளம் போல இருந்து நான் உங்களை விசாரிப்பது போல விசாரிப்பான் என்று சொல்கின்றார். Are we ready to take our stand with that absolute minority of people like Timothy? தீமோத்தேயு போன்ற சிறுபான்மை மக்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? I think it's a costly thing. The Lord would like to have us answer this question. இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு நாம் விலைக்கிரயம் அதிகமாய் செலுத்த வேண்டும். Jesus said, the Son of Man did not come to be served, but he came to serve. ஊழியம் கொள்ளுவதற்காக அல்ல, ஊழியம் செய்வதற்காகவே மனுமகன் வந்தார் என்று இயேசு கிறிஸ்து விளம்பினார். The Son of Man did not come to use people, but to be a use for the people. மனுமகன் இயேசு மக்களை பயன்படுத்துவதற்காக வரவில்லை, மக்களுக்கு பயன் அளிக்கும்படியாக வந்தார். It's a costly choice, but it is a worthy choice. இது விலைக்கிரயம் செலுத்தக்கூடிய ஒரு தெரிந்தெடுப்பு, இருந்தாலும் விலை மதிக்கப்படாத தெரிந்தெடுப்பு. The third choice we must make in the ministry of God, if it has to be acceptable to God, தேவனுடைய திருப்பணி அவருக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய விதத்திலே அமைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய மூன்றாம் தெரிந்தெடுப்பு, edification of the church or enlargement or expansion of the organization. சபையின் பக்தி விருத்தியா அல்லது சங்கத்தின் விரிவாக்கமா? Once again, மீண்டுமாய் சொல்கின்றேன், edification of the church or expansion of our organization. சபையின் பக்தி விருத்தியா அல்லது நமது நிறுவனத்தின் வளர்ச்சியா? Turn with me to 1 Corinthians again. 1 கொரிந்தியருக்கு மீண்டுமாய் திருப்புங்கள். 10th chapter, 10ஆம் அத்தியாயம் verses 32 and 33. 32 33 வசனங்கள். How he was only interested in the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சபையில் மாத்திரம் அவர் எப்படி அக்கறை கொண்டிருந்தார்? Give no offense either to the Jews or to the Greeks or to the church of God, which composed of both Jews and Greeks. யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். Just as I also please all men in all things, not seeking my own profit, but the profit of many, that they might be saved or blessed. நான் என் சுய பயனை தேடாமல் அநேகருடைய பயனை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் இடரற்றவர்களாயிருங்கள். Once upon a time, there were only very few organizations. சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு சில சங்கங்களே இருந்தன. But today, almost every preacher has an organization. ஆனால் இன்று பார்க்கும் பொழுது எந்த பிரசங்கியாரை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு பின் ஒரு நிறுவனம் இருக்கிறது. And each organization has got a magazine. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு பத்திரிகை இருக்கிறது. And each organization has got a calendar. You don't know which calendar to use, because already each of you would have got about 25 calendars. ஒவ்வொரு நிறுவனத்தாரும் நாட்காட்டிகளை வெளியிடார்கள். நாட்காட்டிகளை மாற்றுவதற்கு நமக்கு சுவற்றில் இடமே இல்லை. So like that, today there is a proliferation of organization, plenty of parachurch organization. நிறுவனங்கள், சபை சார்ந்த சங்கங்கள் இன்றைக்கு காளான்கள் போல முளைத்து கிளம்பிவிட்டன. So many of them.
அநேக எண்ணிக்கையுடையவை. I think some of them have got a legitimate reason to exist, and many of them it was just a reaction. இவற்றில் சில இயங்குவதற்கு தகுதி பெற்றவை, பல எல்லாரும் செய்கின்றார்களே என்கிற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டவை. Some reason or other, I mean, that is not our subject now, but we know that is what is happening. ஏதோ சில பல காரணங்களுக்காக அவைகள் இயங்குகின்றன. அதை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டாம். நம்முடைய பாடத்தை கவனிப்போம். In whichever structure you serve God, in whichever structure you serve God, எந்த நிறுவனத்தின் அமைப்பிலே நீங்கள் ஆண்டவருக்கு பணியாற்றுகின்றீர்கள், either as a leader or a supporter, ஒரு தலைவனாகவோ அல்லது ஆதரவாளராகவோ, your constant aim should be to bless the church of Jesus Christ. உங்களுடைய விடாப்பிடியான ஆர்வம் இயேசு கிறிஸ்துவின் சபையை ஆசீர்வதிப்பதாகவே இருக்க வேண்டும். I want to tell you, which I often have been telling to people. மக்களுக்கு அடிக்கடி சொல்லுகின்றதான ஒரு காரியத்தை நான் இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். The church is the building, organizations are only scaffolding. சபைதான் கட்டிடம், சங்கங்கள் சாரம்தான். We should never ever forget it. இதனை நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. Let it be FMPB or IEM or BYM or GEMS or SISWA or any ministry for that matter. Any ministry, if it is a para-church organization, it is only a scaffolding. That is not the building. The building is the church of Jesus Christ. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவானாலும் சரி, இந்திய அருட்பணி இயக்கமானாலும் சரி, வேறு எந்த மிஷனரி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சபையை சார்ந்த சங்கங்களாகிய இவைகள் அனைத்தும் சாரம்தான். கட்டி எழுப்பப்படுகின்றதான கட்டடம் அது திருச்சபை மட்டுமே. I want you to read my article, Missions for Churches or Churches for Missions. சபைக்காக சங்கங்களா, சங்கங்களுக்காக சபையா என்று நான் எழுதி வெளியிட்டுள்ள கட்டுரையை நீங்கள் அருள் கூர்ந்து படிக்கும்படியாய் வேண்டுகிறேன். Now in that I have tried to show the difference between churches and missions and how one should complement the other and not compete with each other. சபைகள் சங்கங்கள் இவை இரண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி விளக்கம் கொடுத்து, இவை இரண்டும் ஒன்றோடொன்று மல்யுத்தம் செய்யக்கூடாது, ஒருவருக்கொருவர் முதுகில் தட்டி கொடுக்க வேண்டும் என்கிறதான விவரத்தை நீங்கள் அதில் படித்து அறியும்படி கேட்டுக்கொள்கின்றேன். Paul was a kind of a missionary organization. பவுலுடைய ஊழியம் ஏறக்குறைய ஒரு மிஷனரி சங்க அமைப்பை போன்றது. Because he was released with a few others from the local church in Antioch. அந்தியோகியா உள்ளூர் சபையிலிருந்து அவனோடு கூட ஒரு சிலராக சேர்ந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். First time he returned to Antioch. அந்தியோகியாவிற்கு முதல் முறை அவர் திரும்பி வந்த பொழுது, First time he came to Antioch, returned to Antioch. முதல் முறை அந்தியோகியாவிற்கு வந்தான். And after that, you don't see him coming back to Antioch. He was just going from place to place, and he was gathering associates. So he almost became like a missionary organization in a miniature scale. அதன் பிற்பாடு அவர் அந்தியோகியாவுக்கு வந்ததாக தெரியவில்லை. அவர் ஆங்காங்கே போகின்றார், குழுக்களை உண்டாக்குகின்றார், மூப்பர்களை ஏற்படுத்துகின்றார், இவ்வாறு மிஷனரியாக போய்கொண்டே இருக்கிறார். And he was having a network of ministry among so many other people. அநேக மக்களோடு கூட அவர் தொலை தொடர்பு வலை வைத்திருந்தார். And wherever he went, his main aim was to bless the church in that locality. ஆனால் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கு தேவனுடைய சபையாகிய சமுதாயத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே செயல்பட்டார். Turn with me to Romans 15th chapter and verse 29. ரோமர் 15:29. Romans 15 and 29. ரோமர் 15:29. You can read from verse 28 for the continuation of his missionary tour. 28ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசிக்கலாம். When I have performed this and have sealed to them the Spirit, I shall go by way of you to Spain. This is his missionary entourage. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். But I know that when I come to you, I shall come in the fullness of the blessing of the gospel of Christ. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். Turn with me to 2 Corinthians 11th chapter 26th verse. 2 கொரிந்தியர் 11:26.
Now these verses don't need much of exposition, so I just keep moving, touching them here and there. இந்த வசனங்களுக்கு அவ்வளவாய் விளக்கங்கள் தேவையில்லை, அவைகள் தன்னிலை விளக்கம் கொடுக்கின்றன. ஆகையால் வாசித்துக் கொண்டே நான் செல்கிறேன். Verse 20, I think it is in English it is 28, 2 Corinthians 11:28. 2 கொரிந்தியர் 11:26, தமிழிலே 28. Now there are so many other problems I am facing, but besides the other things, what comes upon me daily? My deep concern for all the churches. எனக்கு अनेक பிரச்சனைகள் உண்டு, இவை முதலானவைகளை அல்லாமல் இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நாள்தோறும் என்ன செய்யுது? நெருக்குகிறது. How I am able to raise money for this year's budget, that is not the thing that is really bothering me. இந்த ஆண்டு சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குக்கு தேவையான நிதியை நான் எவ்வாறு திரட்டப் போகின்றேன், அது அவருடைய இருதயத்தின் நெருக்கம் அல்ல. What was crushing him day in and day out? தினமும் இரவு பகலாக அவருடைய இருதயத்தை நெருக்கியது என்ன? My deep concern for not just one or two churches which were supporting him, my deep concern for all the churches. ஏதோ ஒரு சபைக்காக இரு சபைக்காக அல்ல, அவர் நிர்மாணித்ததான எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிறதான கவலை அவரை நாள்தோறும் நெருக்கிற்று. Many churches did not support him. அநேக திருச்சபைகள் அவரை ஆதரிக்கவில்லை. Because he said, here you sent and there you sent, except you, no other church supported me. That's what he writes. நீங்கள் எனக்கு அனுப்பினீர்கள், நீங்கள் எனக்கு அனுப்பினீர்கள், உங்களை தவிர வேறு யாரும் எனக்கு அனுப்பவில்லை என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். But he says, I have a deep concern for the growth of the body of Christ, and that crushes me day in and day out. ஆனால் அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் திருவுடலை குறித்ததான ஒரு நெருக்கம், எல்லா சபைகளை குறித்ததான ஒரு கவலை என்னை நெருக்குகின்றது. Be very concerned about the CSA churches. தென்னிந்திய திருச்சபைகளை குறித்து நீங்கள் மிகுந்த அக்கறையோடு இருங்கள். Because the large chunk of Christians, it is still there in the CSI church. அநேக கிறிஸ்தவ மக்கள் இந்த தென்னிந்திய திருச்சபை குடையின் கீழ்தான் இருக்கின்றார்கள். The free churches, you put them all together, you can't compare with the mainline churches. இந்த சுயாதீன சபைகள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து சபைகளையும் ஒன்று சேர்த்தாலும் கூட அதனுடைய எண்ணிக்கை இந்த தென்னிந்திய திருச்சபையின் எண்ணிக்கையை விட குறைவாகத்தான் இருக்கும். Has God forsaken the CSA church? தென்னிந்திய திருச்சபை ஆண்டவர் கைவிட்டாரோ? If God has forsaken the CSA church, I think he should also have left the church without knocking for an entrance from outside. தென்னிந்திய திருச்சபையை ஆண்டவர் கைவிட்டிருப்பார் என்று சொல்வீர்களேயானால், அவர் சபைக்கு வெளியே நின்று கதவை தட்டுகின்றேன் என்று சொல்லுகிற அந்த வசனம் உண்மையாய் இருக்க முடியாது. A church put him out. ஒரு சபை அவரை வெளியே தள்ளியது. Yet the Lord was knocking for, please, I am knocking at the door. அந்த நிலையிலும் கூட தேவன் வெளியே நின்று உள்ளே வருவதற்கான அனுமதி கேட்டு தட்டிக்கொண்டே இருக்கிறார். I believe that anyone who names the name of Christ, God has a special love and concern for that person. கர்த்தரை அவருடைய பெயர் சொல்லி அழைக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் மீது ஆண்டவருக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கத்தான் செய்கிறது என்று நான் நம்புகின்றேன். On the face of the scriptures, I have reason to believe that. வேத வசனத்தின் உறுதிப்பாட்டிலே இதனை நம்புவதற்கு எனக்கு ஆதாரம் உண்டு. Pray much for a great revival in the CSI, CNI, Lutheran, Methodist and Baptist churches. தென்னிந்திய வட இந்திய திருச்சபைகளுக்காக, லுத்தரன், பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட் திருச்சபைகளுக்காக, லுத்தரன் போன்ற திருச்சபைகளுக்காக மறவாது ஜெபியுங்கள். Don't just go to these churches to give your pledge form and collect some money. இந்த திருச்சபைகளுக்கு சென்று உங்களுடைய ஊழிய அட்டைகளை கொடுத்து அவர்களிடத்திலே பணம் திரட்டுவதற்காக மட்டும் போகாதிருங்கள். No, that should not be your aim. அது உங்களுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. You go to bless them. அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களிடத்தில் செல்லுங்கள். You must write to any church where you visit. You should be able to say, when I come to you, I shall come in the fullness of the blessing of the gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தோடு நான் உங்களிடத்தில் வருவேன் என்று எந்த சபையானாலும் நீங்கள் சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். Now those of you who are seated here, you represent various denominations.
இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் பல்வேறு சபை பிரிவினுடைய பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்கிறீர்கள். Thank you for coming. நீங்கள் வந்திருப்பதற்காக நான் நன்றி I சொல்லுகின்றேன். especially want to thank all the pastors who are sitting here. இங்கே வந்திருக்கின்றதான போதகர்கள் யாவரையும் குறிப்பாக நான் பாராட்ட விரும்புகின்றேன். There are Pentecostal pastors sitting here. பெந்தேகோஸ்தே போதகர்கள் இங்கு உண்டு. There are ECI pastors sitting here. ECI போதகர்கள் இங்கு உண்டு. And there are CSI pastors sitting here. தென்னிந்திய திருச்சபை போதகர்களும் இங்கு உண்டு. Plus there are many independent pastors sitting here. இது தவிர சுயாதீன போதகர்கள் பலரும் இங்கே இருக்கிறீர்கள். You never showed up anything. You very quietly sat like anybody else and you were listening to this teaching. மற்ற பங்காளர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் அவர்களில் ஒருவராக உட்கார்ந்து கொண்டீர்கள். எந்த பந்தாவும் காட்டவில்லை. உங்களை We பாராட்டுகின்றேன். want to thank you for that. உங்களுக்காக நான் மிகுந்த நன்றியை We சொல்லுகின்றேன். are humbled by your presence. உங்களுடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் உண்மையிலேயே சிறுமைப்பட்டு காணப்படுகிறோம். And I want all of you here to commit yourself, whichever may be the denomination, to work for a revival in the church. After that, whether give you money or not, that is immaterial. When you walk into a church, go there with the fullness of the blessing of the gospel of Christ. நீங்கள் பணம் தருகின்றீர்களோ இல்லையோ அது கவலை இல்லை. உங்களுடைய சபையிலே இங்கே வந்திருக்கின்றதான போதர்களுடைய சபைகளிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று யாவருக்காகவும் ஜெபியுங்கள். சபைகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள். The fourth choice you have to make for a God-approved ministry, தேவன் அங்கீகரிக்கும் திருப்பணிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய நான்காவது தெரிந்தெடுப்பு, spirit dependence or strength of arm or strength of flesh. ஆவியானவரை சார்ந்தா புயபலத்தில் சாய்ந்தா. Spirit dependence or strength of arm. ஆவியானவரை சார்ந்தா அல்லது சுயபலத்தில் சாய்ந்தா. Give a reading of the book of Acts at least once during 2008. 2008 ஆண்டிலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை குறைந்தது ஒரு முறையாவது வாசியுங்கள். For guidance they depended on the Holy Spirit. வழி நடத்துதலுக்கு அவர்கள் ஆவியானவரை சார்ந்திருந்தார்கள். For illumination of the scriptures in difficult situations they depended on the Spirit. கடினமான சூழல்களிலே வசனத்திலே வெளிச்சத்திற்கு ஆவியானவரையே சார்ந்திருந்தார்கள். For power and authority to work miracles, signs and wonders, they depended on the Spirit. அற்புத அடையாளங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவதற்கு தேவ வல்லமைக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அவர்கள் ஆவியானவரையே சார்ந்திருந்தார்கள். Even without an agenda or program before them to pray for, they just like that as ministers of God, they waited before the Lord with fasting, not praying for that program or this program. The Bible says they were simply ministering unto the Lord. It is at that time the guidance for the release of the first missionary team came to the church. எந்தவிதமான நிகழ்ச்சி நிரல் இல்லாவிட்டாலும், எந்தவிதமான திட்டங்கள் இல்லாவிட்டாலும், இதற்காக ஜெபிக்க வேண்டும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் குறிக்கோள்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் அப்படியே ஜெப ஊழியத்திலே தரித்திருந்து உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் முதல் அணி மிஷனரிகளை விடுவித்து அனுப்பும்படியான தேவனுடைய வார்த்தை அங்கே விளங்கியது. They were simply ministering unto the Lord. அவர்கள் தேவனுக்கு கர்த்தருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். At that time they were not doing anything else. Simply ministering unto the Lord. That means they were worshiping the Lord, blessing the Lord, adoring the Lord and waiting on the Lord. At that time the missionary call came to the church and that missionary work continues until this day. அவர்கள் வேறொன்றையும் செய்யவில்லை, அப்படியே கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவரை புகழ்ந்து போற்றி மகிமைப்படுத்தி ஆராதித்து தொழுது கொண்டிருக்கின்றதான அந்த வேளையில் தானே மிஷனரி பணிக்கான அந்த தேவனுடைய திருவுளம் பற்றுதல் விளங்கியது. அவர்கள் அன்று ஆரம்பித்து வைத்ததான அந்த மிஷனரி பணிதான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Just asking the Lord, Lord, bless our program, bring as many people as possible to our program and take care of electricity, take care of mic set and take care of the climate. This is all short-sighted prayer. That is just for our program to become successful. We are earnest in prayer. It is not actual dependence on the Holy Spirit.
depends on our Holy Spirit is just to know the mind of the Lord, how the Lord would have us to move about in this program. When we do that, all the secondary things will easily be taken care of. ஆண்டவரே, எங்களுடைய நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். எத்தனை பேரை அழைத்து வர முடியுமோ அத்தனை பேரை நீர் அழைத்து வாரும். ஒளி அமைப்புகளை நீர் பார்த்துக் கொள்ளும். தேவைகளை எல்லாம் சந்தியும் என்று நம்முடைய நிகழ்ச்சிகளுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போமே. ஆனால் நாம் நிகழ்ச்சியின் வெற்றிக்காக ஜெபிக்கிறோம் என்றுதான் பொருள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனுடைய பொருள் என்ன? எந்த விதமான தேவையும் இன்றி, எந்தவித தேவைக்காகவும் இன்றி தேவனை நினைத்து அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் பொருள். Now that's a very important truth, and there's a difference that I want every one of you to be sensitively aware of. இது ஒரு முக்கியமான சத்தியம் மட்டுமல்ல, இதிலே ஒரு வேறுபாடு இருப்பதையும் கூட நீங்கள் உணர்ந்து அந்த விதத்திலே உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் ஈடுபடும்படியாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். Paul was able to testify very boldly, my speech and talk was not of the persuasive words of man's wisdom, but they were in the demonstration of the power of the Holy Spirit. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய பேச்சும் மனித ஞானத்தின்படி நயவசனிப்புள்ளதாய் இராமல் தேவனுடைய பலம் நிறைந்த வார்த்தைகளாக இருந்தன என்று கூறுகிறார். That doesn't mean we should not work hard. இப்படி சொல்வதனாலே கடினமாக உழைக்க கூடாது என்று நாம் சொல்லவில்லை. You must work hard, but the dependence should be on the enablement of God. கடினமாக உழையுங்கள், ஆனால் நீங்கள் சார்ந்திருப்பதோ தேவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். 1 Corinthians 15th chapter. 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயம். Look at the 10th verse. 10வது வசனத்தை Oh, கவனியுங்கள். that's how it is so beautifully brought out. மிக அழகாக இந்த இடத்திலே அந்த வசனம் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. By the grace of God, I am what I am, and His grace towards me was not in vain. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. I labored more abundantly than all the rest of the apostles. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். Yet not I, but the grace of God which was in me. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. So he was not simply depending on the grace of God, doing nothing. ஒன்றுமே செய்யாமல் கையை கட்டிக்கொண்டு தேவனுடைய கிருபையை மட்டும் சார்ந்து அவர் உட்காரவில்லை. But he labored more abundantly than all the rest of the people. But finally he says, yet not I, but the grace of God which enabled. மற்ற எல்லா அப்போஸ்தலர்கள் மக்களை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டார். ஆகிலும் அவரை அல்ல, தேவனுடைய கிருபையை சார்ந்து செய்தார். I would like to quote that beautiful song that our dear friend Ezekiel Francis has composed for the Tamil world. தமிழ் உலகத்திற்கு அருமை சகோதரன் எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் இயற்றி பாடிய அந்த பாடலை நான் இங்கே நினைவு கூற பிரியப்படுகிறேன். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. Will everybody join me singing? உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. I think that must be our song, that must be our slogan, and that must be our faith, and that must be our confession. இதுதான் நம்முடைய சட்டமாக, இதுதான் நம்முடைய அறிக்கையாக, இதுதான் நம்முடைய பலமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. That's why Jesus very definitely said, apart from me you can do nothing. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக கூறினார், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Very definite. மிக தீர்க்கமான வார்த்தை. No, without that I can do so many things. அது இல்லாம நானே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன். You can do so many things, but those things will not be acceptable before God. அப்படி நீங்கள் அநேக காரியங்களை செய்யலாம், ஆனால் அவைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. We are not talking about Christian ministry. We are talking about God approved ministry. கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து நாம் பேசவில்லை, தேவன் அங்கீகரிக்கும் ஊழியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Only that which is done depending on the Father and abiding in the Lord Jesus Christ and trusting in the enablement of the Holy Spirit, only that is acceptable before God and approved by Him. And if we do that kind of ministry, we will not be ashamed at His appearing. பிதாவை சார்ந்து இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்து
பரிசுத்த ஆவியானவரில் சார்ந்து செய்யப்படுகின்ற திருப்பணி மட்டுமே தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியும். அவ்வாறு இல்லாமல் நான் செய்கின்றதான மற்ற பிற காரியங்கள் எல்லாம் நம்மை அவமானத்திற்கும் தலைகுனிவிற்கும் நேராகவே நடத்தும். Number 5. ஐந்தாவது, The fifth choice we have to make in the Christian ministry. தேவன் அங்கீகரிக்கும் திருப்பணியிலே நாம் எடுக்க வேண்டிய ஐந்தாவது தெரிந்தெடுப்பு Scriptural pattern or secular methods. வேத பாணியா உலக வழக்கா? Scriptural pattern or secular methods. வேத முறையா உலக வழக்கமா? Books and seminars on management principles abound to overflowing all over the world. மேலாண்மை தத்துவங்களை குறித்ததான நூல்களும் கருத்தரங்குகளும் ஏராளம் உலகத்திலே உண்டு. Business tactics are just abounding in plenty. வியாபார தந்திரங்கள் அளவு கடந்த எண்ணிக்கையிலே இன்றைக்கு காணப்படுகின்றன. What is their motive? அவர்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? Do anything that appeals to people. மக்களை கவரும் வண்ணமாக என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். Somehow sell the product. எப்படியோ சரக்குகளை கடத்தினால் சரி. Promote the business. வியாபாரத்தை வளமாக்குங்கள். For that lots of tips are given to people. பல யுக்திகள் மக்களுக்கு இது நிமித்தமாக வழங்கப்படுகின்றன. Are they wrong? அவைகள் தவறா? No. இல்லை. Are they sinful? அவைகள் பாவமா? No. இல்லை. But in Christian ministry that is not acceptable. ஆனால் கிறிஸ்தவ திருப்பணியிலே அவைகளை ஒப்புக்கொள்ள முடியாது. We learn Christ in a different way. நாம் கிறிஸ்துவை வேறு விதமாய் அறிந்திருக்கிறோம். We have a textbook here. நமக்கென்று ஒரு பாட புத்தகம் உண்டு. The management principles and the leadership principles and the proclamation principles and the propagation principles and the multiplication principles and the construction principles and the establishment principles and the growth principles are already laid out for all time. No principle in this book ever becomes obsolete. It is up to date any time. Today, if the Lord would delay his return for another 2000 years, these principles will still hold good because this is God's word. Dear friends, let us never forget that. மேலாண்மை கருத்துக்களானாலும் சரி, கட்டிடக்கலை கருத்துக்களானாலும் சரி, மற்ற எந்த கருத்துக்களானாலும் சரி, இந்த பழைய தொன்மையான வேத புத்தகத்திலே ஆண்டாண்டுகளுக்கு முன்னதாகவே அவைகள் எல்லாம் எழுதப்பட்டாயிற்று. ஆண்டுகள் பல கடந்தாலும் இவைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை, பழமையாவதும் இல்லை. இவைகளில் உள்ள கருத்துக்கள் எல்லா நிலைக்கும் எல்லா பாடங்களுக்கும் போதுமானதாகவும் நிறைவானதாகவும் இருக்கின்றது. Turn with me to 2 Corinthians 13th chapter. 2 கொரிந்தியர் 13வது அத்தியாயம். And look at the 8th verse. 8வது வசனம். We can do nothing against the truth, but only for the truth. சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் ஆ. சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். So all that we do must abide by the biblical principles. நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களுமே சத்தியத்தின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டதாய் இருக்க வேண்டும். What was the first call Jesus gave to human beings? மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த முதலாவது அழைப்பு என்ன? Anybody remembers that? யாராவது நினைவிலிருந்து சொல்ல முடியுமா? What was the first call Jesus gave to humankind? மனுவர்க்கத்திற்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த முதலாவது அழைப்பு, Follow me. என்னை பின்பற்றுங்கள், Copy me. என்னை காப்பியடியுங்கள், Imitate me. என்னை போல் மாறுங்கள், Learn from me. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். I am the resource person. நான் தான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கின்றவர். I know everything. எனக்கு அனைத்தும் தெரியும். I am the wisdom of God and I become God's wisdom to you. நானே தேவனுடைய ஞானம்
உங்களுக்காக தேவ ஞானமாய் மாறியது நான் தான். You keep on following me. நீங்கள் என்னை பின்பற்றி வந்து கொண்டே இருங்கள். I will keep on making you. நான் உங்களை ஆக்கிக் கொண்டே இருப்பேன். You keep on following me. That is the message, the sense of the passage. You keep on following me. I will keep on making you into a minister, into a leader, into a fisher of men, into a preacher. But the basic thing, keep on following me. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றதான துனியை நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் என்னை தொடர்ந்து பின்பற்றி வந்து கொண்டே இருங்கள். நான் உங்களை மனிதனை பிடிக்கிறவனாக, ஒரு போதகனாக, ஒரு ஊழியனாக, ஒரு தேவனுடைய மனிதனாக ஆக்கிக் கொண்டே இருப்பேன். When there was a slight deviation in any local assembly, you know what Paul would say? ஒரு உள்ளூர் சபையிலே சற்று திசை திருப்பம் காணப்படுகின்றதான சூழலிலே பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுவார்? We have not so learnt Christ. இவ்விதமாய் நாங்கள் கிறிஸ்துவை அறியவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. We have not so learnt Christ. இவ்விதமாய் நாங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. Where that reference is, you find out, because I have given a lot of references. You find it out. அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று கேட்காதீர்கள். நான் நிறைய வசனங்களை சொல்லிவிட்டேன். இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று நீங்களே கண்டுபிடியுங்கள். The sixth choice that you have to make. ஆறாவது நீங்கள் எடுக்க வேண்டிய தெரிந்தெடுப்பு, Righteousness or riches. நீதியா நிதியா? That's good. Righteousness or riches. நீதியா ஆஸ்தியா? The righteousness of God's kingdom and the riches of the world are diametrically opposed to each other. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் உலகத்தினுடைய ஆஸ்தி அந்தஸ்தும் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிரானவை. That's why Jesus said, ஆகவேதான் இயேசு சொன்னார், you cannot, he did not say you should not, you cannot serve two masters. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது என்று அவர் சொல்லவில்லை, இயலாது என்று சொன்னார். What are those two masters? இந்த இரண்டு எஜமான்கள் யார்? தேவனுக்கும் உலக பொருளுக்கும். So, we use that in so many places, two masters, but two masters, the two outstanding masters, the very powerful masters, God and mammon or money. இரண்டு எஜமான்கள், இருவரும் தலைவர்கள். யார் யார்? தேவன் ஒரு பக்கம், உலக ஆஸ்தி ஒரு பக்கம். You can't do both. இரண்டையும் நீங்கள் செய்ய முடியாது. And you know what Jesus said? இயேசு கிறிஸ்து மேலும் என்ன சொன்னார்? You seek first the kingdom of God and his righteousness, and all the so-called riches and blessings will follow you. முதலாவது இறையரசையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உலக பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Timothy, the love of money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. But you, O man of God, நீயோ தேவனுடைய மனிதனே, flee these things. இவைகளை விட்டு ஓடி follow righteousness. நீதியை பற்றிக்கொள். நீதியை அடையும்படி நாடு. He talks about riches and then he says, you flee riches. You flee the love for riches and you follow after righteousness. These are not accidental coincidences. This is how God has revealed his truth. உலக பொருளை குறித்து சொன்ன மாத்திரத்தில் தானே நீதியை குறித்து சொல்லி அங்கே பண ஆசையை விட்டு ஓடி நீதியை அடையும்படி நாடு என்று சொல்கின்றார். இவைகள் எல்லாம் ஏதோ விபத்தாக அல்லது எதிர்பாராமல் நடந்தது அல்லது எதேச்சையாய் நிகழ்ந்தது என்று சொல்ல முடியாது. அவைகளை அப்படித்தான் தேவன் முறைப்படி எழுதி வைத்திருக்கின்றார். Paul, when he met congregations, பவுல் சபையாரை சந்தித்த வேளையிலே, you know what he told them? அவர்களிடத்திலே அவன் என்ன சொன்னான்? I seek not yours, but I seek you. உங்களுடையவைகளை அல்ல, உங்களையே நான் நாடுகிறேன். Wonderful, isn't it? மிக அருமையா இருக்கிறது அல்லவா? If only modern Christianity could restore this truth to ministries, lot of corruption will collapse and leave the churches. கிறிஸ்தவ ஊழியங்களிலே இவ்விதமான வேத தத்துவம் நிலைநாட்டப்படுமானால் பல லஞ்சங்கள், தவறான பழக்கங்கள் மறைந்து ஒழியும் அல்லவா? Not yours, but you. உங்களுடையதை அல்ல, உங்களையே விரும்புகிறேன். Seventhly and lastly, ஏழாவதும் இறுதியுமாக, you have to make a choice
when it comes to the question of behavior versus belief. நடத்தையா வெறும் உபதேசமா? Deeds are just doctrine. செயலா நடத்தையா அல்லது வெறும் உபதேசமா? You remember one text I repeated so many times from day one. முதலாம் நாள் துவக்கி திரும்ப திரும்ப நான் கூறுகின்ற ஒரு வசனத்தை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? Turn to that verse again in conclusion. Turn to that verse again in conclusion. முடிவாக அந்த வசனத்தை நாம் மீண்டுமாய் எடுத்து வாசிப்போம். 2 Timothy 2 தீமோத்தேயு 3rd chapter 3ஆம் அத்தியாயம் verses 16 and 17. 16 17 வசனங்கள். Something you would have missed, but you will notice it now. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருக்கலாம், ஆனால் அதனை இப்பொழுது பற்றிக் கொள்வீர்கள். All scripture is given by inspiration of God, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, not for the congregation, but that the man of God may be perfect, thoroughly equipped for every good work. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கின்றது. யாருக்கு? தேவனுடைய சபைக்கு அல்ல, தேவனுடைய மனிதனுக்கு. Are you able to see that? நீங்கள் அந்த வித்தியாசத்தை கண்டுகொண்டீர்களா? Talking about the Bible, there is doctrine, there is reproof, there is correction, there is instruction in righteousness. It is not all for the main congregation that Paul really talks about. Mainly it is for that man of God, that servant of God, that one who holds the Bible in his hand. உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறாரே பவுல். இதை சபையாரின் நன்மைக்காக அவர் சொல்லுகின்றாரோ? இல்லை, தேவனுடைய மனிதன், தனி மனிதன் தேறினவனாக இருக்கும்படி இதை சொல்கிறார். So much of doctrine has been taught you during these 3 days. இந்த 3 நாட்களிலே அநேக உபதேசங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டன. For what? எதற்காக? To teach you, உங்களுக்கு அறிவுறுத்த, to reprove you, உங்களை கடிந்து கொள்ள, to correct you, உங்களை சீர்திருத்த, and to instruct you in righteousness. உங்களுக்கு நீதியை படிப்பிக்க. Only then you will be a servant who can serve good works and bless other people. அப்பொழுது மாத்திரமே நற்கிரியையை செய்யக்கூடிய தேவ மனிதனாகவும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இறை ஊழியராகவும் நீங்கள் மாறுவீர்கள். Apostle Paul wrote to Timothy in his first epistle. 1 தீமோத்தேயுவிலே பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாய் எழுதினார். In the 4th chapter 4ஆம் அத்தியாயம் and verse 16. 16வது வசனம். Take heed to yourself and to the doctrine. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. Continue in them. இவைகளில் நிலை கொண்டிரு. For in doing this you will save both yourself and those who hear you. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். Shall we all stand up in the presence of God? தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் யாவரும் எழுந்து நிற்போம். If you don't mind, to show your reverence to God, fold your hands and bow your heads in His awesome presence. கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு தலை கவிழ்ந்து கைகளை கூப்பி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். Gracious Heavenly Father, கிருபை நிறைந்த வானக தந்தையே, we give you all glory, honor and praise for what we have seen, heard, received and experienced during these 3 days. இந்த 3 நாட்களிலே நாங்கள் கண்ட, கேட்ட, அனுபவித்த, பெற்றுக்கொண்ட அனைத்திற்காகவும் உமக்கே துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஏறெடுக்கின்றோம். Not unto us, O Lord, and not unto us, but to you bring all the glory. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே எல்லா மகிமையையும் வரப்பண்ணும். In Jesus' name we pray. இயேசுவின் திருப்பெயரால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், the love of God, பிதாவாகிய தேவனின் அன்பும், and the fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் be with you all forever.
உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Wish you all the best and God bless you. நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.